இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறவராகவே தான் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே இல்லை. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் சத்தமா நல்லா ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, இல்ல ஆமான்னு சொல்லுங்க, இயேசு மாறலன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட குட் ஃப்ரைடே அணியிலிருந்தே இந்த கோல்டும் அதிகமான ஃபீவர் இதெல்லாம் இருந்துச்சு. அதன் மத்தியிலே கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இந்த ஒரிசாவுக்கு போனேன். அதிகமான உஷ்ணம். திரும்ப வந்தேன். பலவீனப்பட்டு கடந்த 3-4 நாட்களாக இருந்தாலும் இங்கே நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அந்த இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். காதெல்லாம் அடைச்சிருக்குது, மூக்கெல்லாம் அடைச்சிருந்தாலும் என் சத்தம் இன்னைக்கு குறையாது. இயேசு ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறார். நான் இந்த எபிரேய புத்தகத்தினுடைய இந்த வசனத்தை தான் நேரம் கடந்து போனாலும் ஆனால் இந்த வசனத்தை உங்களோடு கூட திரும்ப இன்றைக்கு நான் சொல்லும்படிக்கு இந்த சாயங்காலத்தில் இன்னும் கூட கர்த்தரை உற்சாகப்படுத்தினார். இந்த வசனத்தை சொல்லும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தை ஏவினார். பாருங்க, அதே 13வது அதிகாரத்தில் இந்த வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். the book of Hebrews chapter 13. ஆமென். 13வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஏனென்றால் அடுத்த பகுதியை உங்களுக்கு விளக்கிட்டேன். இந்த 5வது வசனத்தினுடைய இந்த பி பகுதி, கடைசி பகுதியை வாசிக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் அப்படி இருக்கிறாரு. என்னை விட்டு விலகல. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கண்ணமுண்டா சோர்வு, சில பலவீனங்கள், சில நேரங்களில் பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் பூர்வமாய் நம்ம ஆழ்த்தி கொண்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப என் மனதை ரொம்ப நோகடிக்கிறது மனுஷர்கள் விரோதமாய் பேசுகிறது தான், மனுஷன் செய்யறது தான். நான் நேற்று கூட உட்கார்ந்து சில காரியங்களை கேட்கும் போது நம்ம ஆட்கள் சிலர் பேசுறது, கூடி பேசுறது, சில பண்றாங்களா, எனக்கு ரொம்ப மனசே உடைச்சது. ராத்திரி 3 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை எனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் காலில் உட்காந்து திரும்ப வாசிக்கும், மனுஷனா தான் பாருப்பான். எல்லாவோடையும் நீ என்ன மாதிரி யோசிக்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு என்ன நம்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் என்னோடு கூட இருக்கிறார். யாராவது எதுனா குறை பேசுனா கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணாதீங்க, உங்களை எச்சரிக்கிறேன்னு குறை பேசிடாதீங்க. நீங்க பேசுறது எப்படியாவது கர்த்தர் அதை என்ன பண்ற கேட்கிறாரு, கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். சபைக்கு விரோதமாகவோ எனக்கு விரோதமாகவோ யாரோ ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு இனிப்பாய் தித்திப்பாய் இருந்து கூட சேர்ந்து பேசுனீங்கன்னா அது கர்த்தருக்கு மனவேதனையை கொண்டு வருது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் கூடவே தான் இருக்கிறேன். என்ன வச்சுக்கிட்டே என்ன பண்ற? நீ குறைய பேசுற. என்ன வச்சுக்கிட்டே என்ன பண்ற? இழிவை பேசுகிறா. என்ன வச்சுக்கிட்டே என்ன பண்ற? என் சரீரத்துக்கு விரோதமாய் பேசாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ற? கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் சுற்றிலும் பலவீனங்கள், சுற்றி பல காரியங்கள். இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு சில புதியவர்கள் வந்திருக்கிறீங்க, இல்ல பல நாட்களை பல போராட்டங்களோடு கூட சூழ்ந்து கொடுக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் சொல்லி இருக்கிறேன். அது இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமா பார்க்கிறது என்னோடு கூட ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம், the book of Isaiah chapter 43. ஆமென். 43வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறது. 43வது அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை திரும்ப என்னோடு கூட எடுத்து வாசிங்க. நான் கடந்த வாரங்களிலிருந்து உங்களோடு கூட சொல்றேன், பைபிள் கொண்டு வாங்க. பைபிளை வச்சுட்டு என்னோடு கூட நீங்க கொஞ்சம் வாசிங்க. இந்த வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்ல, சத்தம் போட்டு சொல்லும் பொழுது ஒரு விடுதலை உங்களுக்குள்ள உண்டாகிறது. எந்த மொழியில விட வாசிங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்றார், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சொல்லுங்க, என்னதுங்க? என்னுடையவன் சொல்லும் பொழுது என்ன பண்ற? கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. தண்ணீரை நீங்க வாசிக்கும் போது இப்படி சொல்லுங்க, நான் தண்ணீரை கடக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் என் மேல் புரளுவதில்லை. நான் அக்கினியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பேன். அக்கினி ஜுவாலை என் பேரிலே பற்றாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதுதான் அங்க பாருங்க, எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பல இடங்களில் உபாகமா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவர்கள் அவங்க
பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்றார், ஈசாக்கோடு கூட சொன்னார், யாக்கோபோடு கூட கர்த்தர் சொல்றார். ஒன்றுமே இல்லாத ஒரு கோலோடு கூட படுத்து கிடந்த மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் எழும்பின உடனே சொல்றாரு, அவன் படுத்திருக்கும் போது தரிசனம் சொல்றாரு, நீ போ, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. அததான் இங்க மீன் பண்றாரு, நான் இப்படி சொல்லி செய்யாமல் இருப்பேனா? அல்லேலூயா. இன்னைக்கு சில சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள் நம்மை மறக்கிறதற்கு கடவுளே இல்லையா, ஆண்டவர் என்ன செய்வாரா, ஆண்டவரால செய்ய முடியுமா என்று சொல்லி ஒருவேளை உங்களை அங்கலாய்ப்புகளை கொண்டு வந்தாலும் நீங்க இன்னைக்கு ராத்திரில உங்களை பார்த்து நான் சொல்றேன், இப்ப என் கூட திரும்ப என்ன பண்ணுங்க, எபிரேய புத்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப சொல்றாரு, அந்த 5வது வசனத்தை அவர் எழுதிட்டு அங்க பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்ற, அதனாலே சொல்லுங்க, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும். இம்மார்டல் மேன், ஆங்கிலத்தில் வாசினா ஒரு மொழியாக்க சொல்லுது, இம்மார்டல், அவனுக்கென்று எந்த ஒரு பொருட்டே இல்லாத ஒரு மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. மனுஷன் உனக்கு ஒண்ணுமே செய்ய, எதை செய்தாலும் பயப்படாதீங்க. அவன் போய் ஒரு பெரிய இடத்துல சூடிய வச்சாலும் சரி, இல்லை அவன் போயிட்டு பல பெரிய சிபாரிசுகளை தேடினாலும் சரி, இல்ல பல ஆட்களை வைத்து உனக்கு விரோதமா எதையாவது செய்யலாம் நினைச்சாலும் சரி, பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகிறவர் அல்ல, உன்னை கைவிடுகிறவர் அல்ல. சொல்லுங்க, அவர் என்ன விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. இதை அநேகர் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொன்னது போல, நோவா இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், பவுல் வரைக்கும் எல்லாருக்குமே, இது எழுதின புதிய ஏற்பாட்டு எழுதின பவுல் வரைக்கும் எல்லாருமே நம்பி ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை அவர்கள் விசுவாசித்து ஜெயம் பெற்றபடிதான் அவருடைய சரித்திரங்கள், அவருடைய வாழ்க்கைகள் இதற்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம இந்த செஞ்சுரியில, இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வருகிற இந்த சவாலின் மத்தியில கர்த்தர் அதே ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம விட்டு விலகவே இல்லை. நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட துணை நிற்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நான் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தார். ஆனாலும் எனக்கு தாவீதை கர்த்தர் சற்று ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு இந்த ராத்திரியில தாவீதை குறித்து சற்று கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட சொல்ல பாருங்க. 119ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரர் தாவீது, ஆமென், வேதாகமத்தை வைத்திருக்கிறனோடு கூட திருப்புங்க. the book of Psalms, ஆமென், songs of Psalms. சங்கீதக்காரர் எழுதின சங்கீத புஸ்தகம், அது ஒரு பெரிய சங்கீதம். 119ல கிட்டத்தட்ட 172 வசனங்கள் இருந்தாலும் அதுல 114ஆம் வசனத்துல யுவதமாய் சொல்லுகிறார். 114ல பாருங்க, 119, 14, 114 இப்படி வாசிக்கிறோம். என் மறைவிடமும் என் கேடகமும் கர்த்தரே. இப்படி வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. Lord, you are my comfort and you are my confidence. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரியில உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பயம், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை விரோதமாய் நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஒன்றதான் கர்த்தர் உங்களிடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய மறைவிடமாய் கர்த்தருடைய நம்பிக்கையாய் இருப்பார் என்றால் நீ எல்லாவற்றிலும் ஜெயமாய் இருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய மறைவிடம், கர்த்தருடைய நம்பிக்கை, என் கேடகம், நான் பயப்படும். அதான் பாருங்க, 62ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. ஒரு சில வசனங்களை மாத்திரம் காமிச்சு, ஒரு சம்பவத்தில் ஆண்டவர் என்னை சாயங்கால வேலை என்னை ஞாபகப்படுத்தி தொட்டாரு. நான் அதை தான் உங்களோடு கூட சொல்ல நினைக்கிறேன். 62ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது. 62ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, Psalm 62 என்ன சொல்றாருங்க, தேவனையே நோக்கி ஆத்துமா என்ன பண்ணுதுங்க, அமர்ந்து இருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நீ எதை குறித்தும் பயப்படலையா? சொல்லுங்க, யாரெல்லாம் அப்படி சொல்ல போறீங்க? நான் அதை தான் இன்னைக்கு தைரியமா அறிக்கையிட போறேன். நான் பாடினேன்ல இந்த பாட்டு, நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக அதை நான் கேட்டேன், 2019ல. ஆனாலும் இன்றைக்கு ஒரு சூழ்நிலையோடு கூட நான் வரும்பொழுது அந்த பாடல் திரும்ப திரும்ப என்னுடைய இதயத்துக்குள்ள நினைவில் அது திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்ல, ஒரு சரணம் என்னை திரும்ப என்னுடைய இருதயத்துக்குள்ள ரொம்ப மினிஸ்டர் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்படி வாக்கு சில நேரங்களில் தரையில விழுந்துடுச்சோ, முடிஞ்சிடுச்சோ அப்படின்னு நிறைய இடத்துல நினைப்போம். ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்கு ஒரு நாள் தரையில விழுவது இல்லை, நிறைவேறாமல் போவது இல்லை.
காரியம் ஒருவேளை மாறுதலா இருக்குது இல்ல நடக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, கர்த்தர் சொல்லி செய்யாம போயிட்டாரோ. இல்ல, கர்த்தர் சொன்ன வாக்கு தரையிலே விழாது. தாமதங்கள் சில நேரங்களில் ஒரு பயத்தை உண்டாக்குது, சில நேரங்களில் சந்தேகத்தை உண்டாக்குது. ஆனால் தாமதித்தாலும் செய்கிறவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். Last week I was just mentioning this statement. திரும்ப சொன்னேன், your test. என்ன சொல்லுங்க? ஆமா, விசுவாசம் உன்னை, ஆமா, விசுவாசத்துல நீ பரீட்சிக்கப்படும் பொழுது, don't lose your trust in your test. Never lose your trust. When you keep trusting, you will triumph. எந்த வசனமும் இல்லை, நான் கர்த்தர் இந்த இடத்துல சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். இது பெரிய கவிதை இல்லை, யாரோ பெருசா உட்காந்து ரூம் போட்டு எழுதுனது இல்லை. இங்க நிற்கும் போது ஆண்டவர் ஒழிப்பார். In your test, don't lose your trust in God. உங்களுடைய சோதனையில கர்த்தர் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன பண்றாத, அதுதான் கிரவுண்ட். டெஸ்ட் பண்ற கிரவுண்ட்ல தான் கடவுளே இல்லைன்னு நம்ம வாயை திறந்து சொல்ல வைக்கிறதுக்கு ரெட்டியா பிசாசு காத்துன்னு இருக்கான். என்னடா நீ ஆராதிச்சு. அதாவது அவங்க கடந்த வாரம் உங்களோடு பேசினேன், அவருடைய சோதனையில கர்த்தர்களை விட்டு விலகவில்லை என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. நீங்க கொன்னு போட்டாலோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கொன்னு போட்டாலும் விரோதமே வந்தாலும் நான் ஆராதிக்கிற இயேசு தப்புவிக்க வல்லவர். பாடணும் இல்லையா? வானத்திலும் இந்த பூமியிலும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, அந்த நாமம் அதிகாரம் உள்ள நாமம். இது மதம் அல்ல. ஒரு சிலர்லாம் திருப்பி அன்னைக்கு ரிவியூல அன்னைக்கு வந்தீங்க, எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாய் என் இருதயத்தையே ஒரு பயங்கரமான ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வந்த ஒரு ஈவெண்ட் ஆச்சு அது. நான் ஒரு 10 பேர் வருவோம் நினைச்சேன், ஆனா பார்த்தா இந்த இடமே நிரம்பி அநேக புதியவர்களை ஈஸ்டர் அன்னைக்கு சாயங்காலம் கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அதான் திரும்ப சொன்னேன், கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று நான் போதிக்க இங்க இல்லை. கிறிஸ்தவ மதம் இல்லை, நீங்க மதம் மாற வேணாம். நான் இங்க சொல்றது உண்மையான இன்றைக்கு வழியும் சத்தியமும் வாழ்க்கையில நிச்சயமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இயேசு. அந்த இயேசுவை நீ நம்புவா என்றால் அவர் உனக்கு எல்லா வழியும் காமிப்பாரு, எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். அவர் தான் சொல்றார், உன்னை நேசிச்சு வந்த என்னை ஏற்றுக்கொள், நான் வழியா இருக்கிற, சத்தியமா இருக்கிற, ஜீவனா இருக்கிற, என்னை நம்புவா என்றால் வாழ்க்கையில விடுதலை வரா. நல்ல ஒரு அல்லேலியா சொல்றவங்க, நம்புறவங்க சொல்லு. ஏன்னா எனக்கு நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி காமிக்க கூடாது. ஏன்னா உங்க சத்தம் கம்மியா எனக்கு கேட்குது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப 2 காதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா அடைச்சிட்டே தான் இருக்குது. அடைச்சிட்டே இருக்குன்னா ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு ஒரு அண்டாக்குள்ள உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அண்டாக்குள்ள உட்காந்துட்டு அப்படி அந்த மாதிரி அப்படியே அண்டாக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு போராடி நான் பேசுறது என் திறமையை காமிக்கிறதுக்கோ என்கிட்ட இருக்கிற பலத்தை, இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னு கர்த்தர் என் இருதயத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அசைவை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இயேசு கைவிடவே மாட்டார் சார். இயேசு, நீ இயேசுவை நம்பி வந்திருப்பாய் என்றால், இயேசுவை நம்பிக்கொண்டே இருப்பாய் என்றால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கிறது. சின்ன பையனாய் துரத்தப்பட்டான், நிராகரிக்கப்பட்டான், ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க வர்றான், அவனை பார்த்து இலக்காரமா சொல்றாங்க, நீ ஏன்டா இங்க வந்த, உனக்கு எதுக்கு சம்மதமே இல்லையே. இவ்வளவு பெரிய சிலர்த்த சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு முறை நாங்க அப்படிதான், நேரம் இல்ல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு, அப்போ ஒரு காலேஜ் படிக்கிற நாட்கள திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கூட்டு போறாரு. செருப்பு போட்டு போடன்னு சேர்க்கலாம். அவன் ஹோட்டலுக்குள்ள ஷூ போட்டாதான் சேர்ப்பாங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நமக்கு சில இடத்துல பாருங்க அப்படி, என்னடா இது, அப்போ ஷூ போட்டாதான் இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளே வர முடியுமா? ட்ரைடன்ட், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஏர்போர்ட்டுக்கு அது கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். அவன் கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. நேராக கடைக்கு போறான், 5 ஷூ வாங்கிட்டு வரான். அவன் எதிர்க்க போட்டு அவுத்து தூக்கி போட்டு என்ன பண்ணோம். அது கூட பரவாயில்ல, இவன் வந்து அங்க போறான், சாப்பாடு கொடுக்க போறான். அவங்க எல்லாம் கேட்கறாங்க, நீ ஏன்டா இங்க வந்து, டேய் நீ அதெல்லாம் பேசுற, போடா. சின்ன பையன் அவன் சொல்றான், எனக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை ஒன்று இருக்குது, நான் நம்புற ஒரு அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது, நான் நம்புற இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அவர் ஜெயத்தை தருகிறவர் எனக்குள்ள இருக்கிறார். அதே மனுஷன் தான் திரும்ப அங்க ஒரு ஜெயம் வருது. அவ்வளவு பெரிய கோலியாத்தை, அவ்வளவு பெரிய ராட்சதனை வீழ்ச்சிதான்
வர்றான், துரத்தப்படுறான். ஒரு நாளும் இந்த ஆண்டவரை அவன் நிராகரிக்கவில்லை. எல்லாவற்றிலும் அவரை நம்பிக்கொண்டே இருக்கிறான். அவர் தான் பெலன் என்று சொல்லி அவரையே நம்பிக்கொண்டு ஜெயமாய் அவனுடைய வாழ்க்கை மாறினது. தேவப்பிள்ளை, அவனுக்கு வந்த மாதிரி டெஸ்ட் யாருக்கும் வராது. அவ்வளவு பெரிய டெஸ்ட்லாம் வந்துச்சு. அதனால்தான் எனக்கு அங்க அதை யோசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னார், in your test the more you trust, I won't even refine that word, in your test the more you keep trusting God. நான் சொல்றேன், உன்னுடைய பரீட்சையில, உன்னுடைய சோதனையில இன்னும் எவ்வளவு நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே. நான் என்னோடு சேர்த்து தான் இன்னைக்கு ராத்திரில பேசிட்டே இருக்கிறேன். நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே. நீர் என்னை விட மாட்டீங்க. எத்தனை பேர் நல்லா கையை தட்டி சந்தோஷமா சொல்லுவீங்க? நல்லா கையை தட்டுங்க, நல்லா சந்தோஷமா. இன்னும் நம்புவேன். ஒரு சிலர் குடும்பம் உடைக்கப்பட்ட சூழல்ல வந்து இருக்கிறீங்க. ஒரு சிலர் ஒருவேளை பொருளாதார நெருக்கடியோடு வந்து இருக்கிறீங்க. சரீர பலவீனங்களோடு கூட வந்து இருக்கிறீங்க. சில காரியங்கள் நிராகரிக்கப்பட்டு வந்து இருக்கிறீங்க. இப்போ இந்த ராத்திரில உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவே இதன் மத்தியில நான் இன்னும் நம்புவேன். I will trust you more. தாவீது அதான் சொல்றாரு. ஆண்டவரே 62:5 சொல்றார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவராலே எனக்கு ஜெயம் வரும். நான் நம்புறவராலே எனக்கு சொல்லுங்க என்ன சொல்ற? 65:5 சொல்றாரு, என் ஆத்துமா, எல்லாம் வாசிங்க, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்து இருக்கிறது, நான் நம்புறது அவரால் மாத்திரம் தான் வரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் நம்புறது, இன்னைக்கு ராத்திரி நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், நான் நம்புகிறது இயேசுவால வர. யாரெல்லாம் வாயத்தன்னு சொல்றீங்களோ இன்னைக்கு ராத்திரி ஒரு ஜெயத்தை பாருங்க சார். நீங்க உங்களை இயேசு நாமத்துல சொல்றேன், இன்னைக்கு அதை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நம்பி நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நான் சேவிக்கிறேன், நீர் தான் என்னுடைய ஆண்டவர் என்று தைரியமாய் அறிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய போராட்டத்தின் மத்தியில் இந்த ராத்திரி உங்க இடத்துல வந்திருக்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து அதை நான் அறிக்கையிட்டு சொல்றேன், ஆண்டவரே நம்புறது உம்மால மாத்திரம் தான் வரும், உம்மால மாத்திரம் தான் வரும். அதை டிக்ளேர் பண்றார். அல்லேலூயா. ஒரு விசேஷமான ஒரு சம்பவத்தை ஆண்டு காமிச்சா டைம் ஓடிச்சு, ஆனால் நான் அதை சொல்லிதான் ஆவேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் 23வது அதிகாரம், the book of 1 Samuel. சில இடங்களை குறித்து நான் பேசி இருக்கிறேன், சிக்லாகை குறித்து பேசி இருக்கிறேன், அநேக மற்ற சில காரியங்களை பேசிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த சம்பவத்தை ஆண்டு காண்பித்தார். இந்த பெலிஸ்தியர் பாருங்க, இந்த பெலிஸ்திய ஆவி என்றால் என்னன்னா, அது எப்ப பார்த்தாலும் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பெலிஸ்தாவி நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்ம தோல்வி அடையணும் நினைச்சிட்டே இருக்கோம். சொல்லுங்க, பேசணும், எல்லாரும் பேசணும். என்ன தோல்வி அடையணும் நினைச்சிட்டே இருக்கோம், நான் ஜெயமா இருக்க கூடாதுன்னு விரும்பிட்டே இருக்கோம். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். பெலிஸ்திய ஆவியை வீழ்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஜெயமாய் தான் இருப்பேன். சொல்லுங்க, நான் ஜெயமா தான் இருப்பேன். அந்த பெலிஸ்திய ஆவி பாருங்க, அன்னைக்கு ஒரு பெலிஸ்திய நின்று அவனுக்கு விரோதமாய் போராடுகிறான். 17ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க, அவன் சொல்றான், நீ ஆனால பார்த்தலாண்டே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, டே எல்லாரும் வாங்கடா, எல்லாரும் வாங்கடா, யார் வந்தாலும் என்ன ஒண்ணும். எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க. ஒரே சின்ன பையன் கல் எடுத்துட்டு போயிட்டு முடிச்சான். கல்லுனால இல்ல, அவனுக்குள்ள இருந்த கத்தர்னால முடிச்சான். சொல்லுங்க, கல்லுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற கத்தர், என் கையில் இருக்கிற திறமையினால இல்ல. சொல்லுங்க சார், கையில் இருக்கிற திறமையினால இல்ல, வாயில இருக்கிற வார்த்தையினால இல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எவ்வளவு பெரிய கோலியாத்து நின்னாலும் சரி, எவ்வளவு பெரிய பில்லி சூரியன் நின்னாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்துரு எழுந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணத்தோடு கூட ஒருத்தன் வந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். புடிச்சுக்கிட்டான். சொல்லுங்க, புடிச்சுக்கிட்டா. இயேசு பெரியவர்ன்றதை புடிச்சுக்கிட்டா. பெலிஸ்தன் அல்ல, பெலிஸ்தன் கிட்ட இருக்கிற பலன் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ள இருக்கிற? இப்ப எல்லாம் நடக்குது, பல காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் எனக்கு நேரில் விளக்குது. இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்தின் பேரு கேகிலா. சொல்லுங்க, கேகிலா. ஆமென். பாருங்க, இந்த பட்டணத்துல வந்த உடனே இங்க ஒரு யுத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. டக்குன்னு அப்படியே குயிக்கா உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காமிச்சிடுறேன். இந்த முழு அதிகாரத்தையும் நான் எல்லாத்தையும் எடுத்து பிரசங்கிக்கணும், நேரம் பத்தாது. அதனால நிறைய புதியவர்கள் வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் எடுத்து விளக்கணும். அதனுடைய சரித்திரத்தை, பல காரியங்களை விளக்கணும். தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான், இயேசுவை நம்புறான், கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு நம்பி பல ஜெயங்களை அடைந்தவனுக்கு. ஆனாலும் பிரச்சனை முடியல, பிரச்சனை தோர்த்திட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோலியாத்தை சாவடிச்சான், அந்த ராட்சசனை சாவடிச்ச பிறகு கூட ஜனங்கள்லாம் அவனை கோயில் கட்டி கும்பிடுறாங்க. என்னன்றாங்கப்பா, நீ பெரிய ஆளுப்பா,
இவ்வளோ ஆயுதம் வச்சிருக்கிறவங்களும் பண்ண முடியல, ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையன் நீ எடுத்துட்ட, நீ தாண்டா பெரிய ஆளுன்னு எல்லாம் அவனை போட்டு புகழ்றாங்க. புகழ்ச்சி பாடினதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எதிர்ப்பு தான் வந்துட்டே இருக்குது. இதை கேட்டவன் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அந்த நாட்டில் ராஜாவா இருந்தவனுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, எரிச்சல் வந்து சொல்றான், டேய் அவன் சும்மா ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சு ஆடுறீங்க, அவன் இல்லாதபடி நான் பண்றேன் பாடுறா, அவனை ஒரு ரேடியோ நான் பண்ணக்கூடாது. ஆனா இது மத்தியில் இன்னொரு காரியம் நடந்துச்சு. இவன் பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிருச்சு, இப்ப மருமகனும் ஆயிட்டா. ஆனாலும் விரோதம் ஓயவே இல்லை, விரோதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் நினைச்சுக்கிறோம் ஒரு வெற்றி வந்தோடனே எல்லாம் வெற்றியா மாறிடும். இல்லைங்க, நீங்க நேரடியா சொல்றேங்க, ஒரு வெற்றி வந்தோடனே எல்லாமே வெற்றி ஆயிடும் இல்ல. ஒரு வெற்றி வரும், அந்த வெற்றி நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதுக்கு ஜெயம் எனக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நல்லா கையை தட்டி சொல்ல போறீங்க, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், இனி எனக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வரும் சார், வரும், போராட்டம் வரும். நான் சொன்னேன்ல, பாஸ்டருக்கும் வரும், போஸ்டருக்கும் வரும், எல்லாருக்கும் வந்துனே தான் இருக்கும். எல்லா விதமான சவால்கள் வரும். ஆனா நான் எதை நம்புறேன் தெரியுமா, என் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரே, சொல்லுங்க, என் கூட, அவர் என் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை. கோலியாத்தையும் வீழ்த்துவார், சின்ன பிரச்சனையும் வீழ்த்துவார், ஒரு படையே எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் அதையும் வீழ்த்துவார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னோடு கூட தான் இருக்கிறார். கேட்கலோ சொல்லுங்க, stronghold. The meaning of Kegela is a stronghold. Sometimes you get into a stronghold. ஒரு விதமான ஒரு இருப்புக்குள்ள, ஒரு எதிர்ப்புக்குள்ள, காரியம் ஏதாவது நடக்குமான்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ள நீ சிக்கிக்கொள்ள அநேக நேரம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒன்ன செய்ய நாம கத்துக்கொள்ளணும், தேவனை நோக்கி பார்க்க கத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு சொல்றேன். சொல்லுங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுங்க, வயதானவங்க சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க, பிரச்சனையோடு இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லாதவங்களும் சொல்லுங்க, அதுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உடனே எனக்குள்ள அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பெரிய பெலிஸ்தீனை நான் போட்டுட்டேன், நானா செய்ய போறேன்னு செய்யல, அவன் தேவனை தேடுகிறான். சொல்லுங்க, யாரை தேடுறாரு? அப்பொழுது தாவீது போய் கர்த்தர்கிட்ட கேட்கிறான். 2வது வசனத்தை பாருங்க, அந்த பெலிஸ்தீரை கேஷுவலா போயிடல, டான்ஸ் பண்ணல, எனக்கு தான் தெரியுமா இவங்க தலைவனையே நான் போட்டுட்டேன், இனி என்னடா இது பெருசுடா, ஜெபம் வேணுமா, இது வேணுமா, அதெல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் இல்லைங்க. எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தரை நீ நோக்கி பார்த்தால் கர்த்தர் ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் விடவே மாட்டாரு. கர்த்தரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் ஜெயம் தருவார். விசாரித்த பொழுது கர்த்தர் சொல்றார், நீ போ, பெலிஸ்தரை என்ன பண்ணுவ, முறியடித்து கேகிலாவை என்ன பண்ணுவ, நீ ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ கர்த்தரை பார்த்தா எப்பவுமே there is a positive response from God. கர்த்தரை நோக்கி பார்த்தா, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தா. 8:02 ஆயிடுச்சு, நேரடியா சொல்லிடுறேன், 8 மணிக்கு இந்த ஆராதனை முடிப்பேன். 8:02 ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, முடிக்கணும்ன்றவங்க நினைச்சு போயிடுங்க. மூஞ்ச தூக்கி வச்சுலாம் உட்காந்து கூடாது. ஏன்னா ஒரு காரியத்தை பேச சொல்றாரு, ஆண்டர் நான் அதை பேசி தான் முடிப்பேன், இன்னொரு 10 நிமிஷம் ஆனாலும் அதை பேசி தான் முடிப்பேன். அதோடைய ஆசீர்வாதம் வேணுன்றவங்க வாங்கிட்டு போங்க. இல்ல டைம் ஆச்சு, 8க்கெல்லாம் முடிச்சா டான்னு நான் வீட்டுக்கு போனேன்னா போயிருங்க. மூஞ்சி தூக்கக்கூடாது, கரெக்டாக உட்காந்து நான் கேட்கறதுக்கு பதில் கொடுத்துட்டேன். ஆண்டர் பேசுற வார்த்தையை கூட பேசிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால எல்லாரும் புரியுதாமா, எல்லாம் புரியுதா? அதனால மூஞ்சிலாம் தொங்க விட்டுக்கிட்டு ஒரு மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் பேசணும். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. இந்த ஆள் விடமாட்டாரு பத்தியா, அந்த ஆள்றீங்க, சொல்லுங்க, இந்த ஆள் விடமாட்டாரு. நம்ம பேசினாதான் ஜெயம் வரும், பேசினா ஒரு பதில் கிடைக்கும். கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் வெற்றியை தருகிறவர், இன்னைக்கு ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. ஒரு கேகலா மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட்ல நீ மாட்டிக்கொண்டு இது எனக்கு வீழ்ச்சியா மாறிடுமா, நான் வீழ்ந்து போவேனா என்று சொல்லி பயந்தாலும் பயப்படாதே. கர்த்தரிடத்தில் நீ நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஜெயம் தருகிறவராய் இருக்க. கர்த்தரிடத்தில் கேட்டவனே ஆண்டவர் சொல்றாரு, டே அதெல்லாம் உன்னால முடியாது, நீ ஒன்றும் பண்ணாத, நீ போல சொல்லல. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அதை என்ன பண்ணுவ, நீ சுதந்திரமாய் மாற்றிக்கொள்வாய். என்ன சொல்ற கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகலாவை என்ன பண்ணுவ, நீ ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.
கர்த்தர் எப்போதுமே உனக்கு உதவி செய்யறதுக்கு உன் பக்கத்துல துணையாதான் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், நான் அவரை நோக்கி பார்க்கிறேனா, அவருடைய சப்போர்ட் எடுத்துக்கிறேனா, இல்ல நானா செய்யறேனான்றத மாத்த எப்பவுமே குவாய்ட்டா உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். இவன் கேகிலாக்குள்ள வரும்பொழுது அங்க எதிர்ப்பு இருக்கும், அங்க பெலிஸ்தர் இருப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் பார்க்கிறார், வெயிட் பண்ணிட்டு இந்த பிரச்சனை மத்தியில இவன் என்ன பண்றான், அன்னைக்கு மாதிரியே என்கிட்ட கேட்கிறானா இல்லனா தானா தன்னுடைய சொந்த புயத்தினாலே பலத்தினாலே செய்யலாம் நினைக்கிறானான்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. தாவீது சரியாய் செய்கிறான். அல்லேலூயா. நீங்க ராத்திரில சரியா செய்யுங்க, சரியா வெற்றி வரும். உன் பிரச்சனை மத்தியில, ஒரு இறுக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தர் ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க 3ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஆனாலும் தாவீதின் மனுஷன், ஏன்னா எப்பயும் அவர் கூட ஒரு கூட்டம் இருக்கு, ராஜா வச்சவரு ஒரு பெரிய ஒரு எப்பயும் படைபலத்தோட தான் அவங்க மனுஷன் சொல்றாங்க, அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்க ஈதோவில் இருக்கும் பொழுதே பயப்படுகிறோம். என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, அது தாவீது பாச, தாவீதே, யூதான என்னதுங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கும் போதே நாங்க என்ன பண்றோம், பயப்படுறோம். நாங்க பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் பிரச்சனையாச்சே. சில இடத்துல கூட இருக்கிறவங்க, பாஸ்டர் இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் தான், இந்த மாதிரி காரியம்லாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. இல்ல யாரோ உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உன் மனைவி, உன்னை சார்ந்தவர்கள் சில இடத்துல சொன்னாலும் கர்த்தரிடத்துல நீ விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்பிக்கொண்டே இரு. இத்தனை பேர் புரியுது சார்? கர்த்தர் சொல்ற வார்த்தை நம்பிட்டே இருங்க. தாவீது அவங்க சொன்னதெல்லாம் கேட்கல. 4ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது திரும்ப கர்த்தரிடத்துல, நான் ஆண்டவரே கூட இருக்கிறவங்களாம் அப்படி சொல்றான், நான் ஆண்டவரே செய்யலாமா அப்படின்னு உடனே ஆண்டு சார் கர்த்தர் அவனுக்கு உச்சிதமா என்ன சொன்னாரு, நீ எழும்பு கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரின் கையில. ஆண்டவர் சொல்றார், you rise and restore, I am with you. அல்லேலூயா. எழும்பு போ. நான் ஆண்டவரே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். என்ன அர்த்தம்? அது அர்த்தம் என்னது? கர்த்தர் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அன்னைக்கு நீ ஆடு மேய்க்கும் போது இருந்தேன், கரடியை கிழிக்கும் போது இருந்தேன், சிங்கத்தோடு போராடும் போது இருந்தேன், கோலியாத்தோடு கூட போராடும் போது இருந்தேன், வனாந்தரத்துல சுற்றி கொண்டிருக்கும் இருக்கிறேன். இப்ப கேகிலாவில் ஒரு யுத்தம் வருது, அங்கேயே நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். எத்தனை பேர் நோடு நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? ஏதோ ஒரு மனுஷனுடைய சரித்திரம், ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோடைய சரித்திரம் இல்ல சார். வேதாமத்துல இந்த மனுஷன் ஏறக்குறைய அதிகமான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் பேர்ல வைத்த இந்த நம்பிக்கை அவனுக்கு ஜெயமாய் மாறினபடினாலே அந்த ஜெயத்தை அவன் சங்கீதங்களாய் பாடி சொல்றான். இந்த கர்த்தரை நம்புற, கர்த்தர் என்னை ஒரு நாள் விட்டு விலகவில்லை, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இந்த ஆண்டவருடைய துருகம், பலன், அடைக்கலம். அவரை நம்பும் பொழுது ஒரு மனுஷனை தோற்று போக மாட்டான் என்று சொல்லி அன்றைக்கே அதை தான் எழுதினார். அதுதான் வெற்றியாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ பயப்பட மாட்டான். சொல்லுங்க, கர்த்தரை நம்பினா கர்த்தர் நல்ல ஆலோசனை தருவார். சொல்லுங்க, கர்த்தரை நம்பினா நல்ல ஆலோசனை வரும். சொல்லுங்க, கர்த்தரை நம்பினா. பிரச்சனையா இருக்கிறீங்களா? நீங்க ராத்திரி உன்னை நம்புங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஏற்ற உத்தரவை தருவார். நீங்கள் ஜெயமாய் மாறுகிறதுக்கான ஒரு பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏனென்றால் அவர் உங்களை விட்டு விலகவில்லை. பிரச்சனையில உங்களை விட்டு அவர் மறந்து போகிறவர் இல்லை. அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. ஆனா இந்த சவுல் வந்து எப்பவுமே அவனுக்கு ஒரு விரோதியாவே இருந்துட்டு இருந்தான், அவனை துரத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா அவனை ஒரு பக்கம் விட்டுரு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் வாசித்தேன், ஒரு மலையில இந்த பக்கம் அவர் நடக்கிறார், இவர் இந்த பக்கம் நடந்துருக்கிறாங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷன் மலையில் அந்த பக்கத்துல நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது என்ன பண்ணா, தீவிரத்த பொழுது சவுலும் அவன் மனுஷனும் தாவீதையும் அவன் மனுஷனை பிடிக்கத்தக்கதா என்ன பண்ணாங்க, அவனை வளைத்து கொண்டாங்க. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறதுனால 27ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அந்த சமயத்துல ஒரு ஆள் சவுல் இடத்துல வந்து, நீ என்ன பண்ண, சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு வேற ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டா பண்ணிட்டான், திசை பண்ணிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால், சொல்லுங்க, கர்த்தர் கூட இருந்தா எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அதனால நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லிட்டே இருப்பேன்.
எதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க, எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, எதை குறிச்சும். பக்கத்தில் கூட சொல்லுங்க, எதையும் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். தைரியமா இருங்க. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நம்புகிறபடினாலே ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றி கொண்டேதான் இருக்கிறார். தாவீது ஒவ்வொரு முறையும் கர்த்தரை தான் நம்புறான். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார்ன்றதை அவன் விசுவாசித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை காப்பாற்றி கொண்டேதான் இருக்கிறார். கேகலாவில் எனக்கு நேரம் இல்லாதனால அதிகமாக நான் விளக்கவில்லை. வீட்டில் வாசிங்க. நேரம் இருந்துச்சுன்னா திரும்ப நான் விளக்குறேன். கேகலாவில் வந்த யுத்தத்தில் கர்த்தர் கூட இருந்தால் அதை ஜெயமாய் மாற்றினார். சவுல் ஓயலை. அங்கே ஜெயம் வந்த உடனே சவுல் ஓயலை. ஏன்னா ஒரு பெரிய எதிரி, தொடர்ந்து எதிரியா இருந்துட்டே இருக்கிறான். அவன் துரத்திட்டே இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனுடைய கையிலேருந்து அவனை விலக்கி கடைசி வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். 29ஆம் வசனத்தில் தாவீது விட்டு புறப்பட்டு எங்க போனா, எங்கேதில் உள்ள அரணிப்பான இடத்துல போய் என்ன பண்ணா, தங்கினான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா கர்த்தர் எங்க கொண்டு போய் சேர்ப்பா தெரியுமா? அரணிப்பான இடத்துல கர்த்தருடைய வைப்பார். எங்கேதி என்றால் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ரெஃப்யூஜ், ரெஸ்ட், ரெனியூவல். If you want to write down, you can write it down. I mean, God took David into Engedi. Engedi என்றால் the place of refuge, rest and renewal. அடைக்கலம், ஓய்வு. கர்த்தர் அவனை அங்க புதுப்பிக்கும்படிக்கு, யுத்தத்திலே ஓடிட்டு இருக்கிறப்பா, பயந்து ஓடினே இருக்கிறப்பா, ஆனால் நான் என்ன பண்றேன், பெலிஸ்தர் கையில இருந்து உன்னை மீட்டுட்டு, சவுல் கையில இருந்து என்ன பண்ண உன்னை மீட்டுட்டு உன்னை கொண்டு வந்து எங்க வைக்கிற, எங்கேதிக்குள்ள உன்னை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு இந்த ராத்திரியிலே ஒருவேளை ஒரு காரியத்தோடு கூட நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை எங்கேதிக்குள்ள கொண்டு வந்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்பாய் என்றால், கர்த்தரையே சார்ந்திருப்பாய் என்றால் அவர் உன்னை விட்டு விலகவில்லை. கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அந்த எங்கேதி என்ற இடத்துல வைப்பார். அந்த எங்கேதி என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு தர்ற ஒரு அடைக்கலமா இருக்கும். கர்த்தர் உனக்கு தர்ற ஒரு ஓய்வா இருக்கும். ஆண்டவர் உனக்கு தர்ற ஒரு புதுப்பிப்பா இருக்கும். இனி தொடர்ந்து, ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் சரித்திரத்தை அதோட முடிஞ்சல தாவீது சரித்திரம். அதுக்கப்புறம் போறாரு, யுத்தங்களை ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் ராஜாவானாரு, பணக்கார ராஜாவானாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. அவருடைய சந்ததிகள் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிற அளவுக்கு கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை தந்தார். எத்தனை பேரோடு இருக்கிறீங்க? கர்த்தரே கூட இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தரனோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். அதனால நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனால் வருகிற அம்புகள் என்னை என்ன செய்யும், நான் ஒரு நாள் அதற்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் என்று நான் சொல்லிட்டே இருப்பேன். கர்த்தர் என்னை எங்கேதியில வைப்பார். சொல்லுங்க, எங்கேதியில வைப்பார். இந்த பேரெல்லாம் புதுசா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சொல்லுங்க, எங்கேதியில வைப்பார். அந்த எங்கேதி எனக்கு அடைக்கலம், எனக்கு ஓய்வு. கர்த்தர் என்னை புதுப்பிப்பார். நான் உண்மையாகவே இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு மூடு இல்லைன்றதை விட என்னால் முடியல. 3:30 தான் படுத்தேன், 9 மணிக்கு எழுந்தேன். நான்லாம் பயப்படவே இல்லை, சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். 9க்கு எழுந்தேன். சாப்பிட தோணலை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. திரும்ப போய் படுக்கணும் தான் தோணுச்சு. வெயில நிறைய உஷ்ணம். திரும்ப எழுந்தேன், திரும்ப வந்துட்டேன். இப்போ கேட்ட ஆண்டவர், யார் பேசுறது? நீங்கள் பேசுகிறீங்களா? எப்படி பேசுவீங்க? நீங்களே பேசுவீங்களா? நான் போய் நிற்கக்கூடாதா அப்படின்னு தான் வந்துட்டு ஆண்டர் கல்ட்டா பண்ணேன். ஆண்டர் சொன்னேன், நீ போய் நில்லு, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு எனக்கு இதை காமிச்சார். அல்லேலூயா. இங்கே 6 மணிக்கு மேலே உட்காரும் போது, 6:20க்கு மேலே உட்காரும் போது ஆண்டர் இதை காமிச்சார். சொன்னார், உனக்கு எங்கேதியை தரம்பா, எங்கேதியில் நீ இருப்பப்பா. யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளுமோ, பிரச்சனை இல்லாதவங்களுக்கு வேணா கையில் ஆமையெல்லாம் சொல்லாதீங்க, விட்டுருங்க. நாளைக்கு வரும்போது ஞாபகப்படுத்திங்க. இப்போ பிரச்சனையாக இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். பிரச்சனை எனக்கு அதெல்லாம் திமிரா, அப்படி எனக்கு தேவையில்லைன்றவங்க ஜாலியாக வீட்டுக்கு போங்க. ஆனால் ஒரு விதமான நெருக்கத்தோடு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, I want to prophesy to your life that God is giving you that engedi, a place of rest, a place that you will feel refuge, a place where God will renew your strength. இன்னும் எழுந்து பறக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை எழுப்ப போறாரு. இதல்ல நல்ல கை தட்டுங்க, பரவாயில்ல, கர்த்தருக்கு தானே தட்டுறீங்க. இதல்ல, இதை விட பயங்கரமாய் நீ எழும்ப போக வேண்டும். ராஜரிகத்தில் உட்கார வேண்டும். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அங்க போறதுக்கு இன்னைக்கு பெலிஸ்திய ஆவி அல்ல, சவுல் அல்ல, கேகிலா அல்ல, எதுவுமே உன்னை தடுக்க முடியாது.
அங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு எங்கேதியை உங்ககிட்ட வைக்கிறாரு. அங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு எங்கேதில உன்னை உட்கார வைக்க போறாரு. இனி வருகிற நாட்கள் உங்க வாழ்க்கையில நீங்களே திருக்கசனமா உங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் எனக்கு எங்கேதியை தர்றாரு. நான் எங்கேதில உட்கார போறேன். சொல்லுங்க, எங்கே இதுல வந்து அமர்ந்தான். சொல்லுங்க, எங்கே இதுல வந்து அமர்ந்தா. ஓ, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அமைதலை கட்டளையிட துவங்குவார். ஒரு புதுப்பிப்பை கர்த்தர் உனக்கு தரத்தோடு. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஓடுனது போதா ஆண்டவரே. ஆண்டவர் இந்த பெலிஸ்திய ஆவிகள் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பொல்லாதவனை துரத்திட்டே இருக்கிறான். ஆண்டவர் இந்த சூனிய கட்டில என்னால போராட முடியல ஆண்டவரே. என் புருஷனால வர்ற இந்த அம்புகளால் என்னால சமாளிக்க முடியல ஆண்டவரே. இந்த எதிர்ப்பு என்னை சமாளிக்க முடியல ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையுடைய தோல்விகள், இந்த பிரச்சனை என்னை எதிர்க்க முடியல ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே என்னால முடியல, ஆனா ஒன்றை நம்புறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறேன். என்னை விட்டு விலகவே மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர். கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறேன். எனக்கு ஜெயத்தை தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ண, எல்லாரும் ஜெபிங்க. அந்த ஒளிபரப்பில் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்படிக்கு நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஓய்வே இல்லாமல் ஓடி ஓடி அலைச்சலோடு கூட இங்க போனா ஒரு கூட்டம் என்ன துரத்துது, இவன் என்ன தனிப்பட்ட விதத்துல துரத்துறா, ஒரு பொருளாதார பிரச்சனையை துரத்திட்டே இருக்குது, எனக்கு ஓய்வே இருக்காதா அப்படி நீ ஓடிட்டே இருக்கும்போது தனிமையை உணர்ந்து கொண்டே இருப்பா என்றால் ஆண்டவர் சொல்றார், உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அதனால நீ தைரியம் கொண்டு, நான் உன்னுடைய சகாயர், உனக்கு உதவி செய்கிற கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. நீ எவ்வளவுதான் நீ மூச்சலைத்து ஓடிக்கொண்டே இருந்தாலும் never get tired because you know I am with you, I am not forsaken you. நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. ஆனால் நீ தைரியமாயிரு, நான் உன்னுடைய சகாயர் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, I'm going to take you to a place. இதை நீ கேட்கும் பொழுதே உன்னை நீ ஓடிக்கொண்டிருக்கிற அலைச்சலுக்கு கர்த்தர் ஒரு ஓய்வை தர போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய அடைக்கலம், நான் தான் உன்னுடைய பாதுகாப்பா இருக்கிறேன். I'm going to keep you to a place of refuge. நீ அடைக்கலமா இருப்ப, பாதுகாப்பா இருப்ப. அது மாத்திரம் இல்ல, நீ ஓய்ந்திருக்கிற இந்த நாட்களில உன்னுடைய பலனை நான் புதுப்பிப்பேன் கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. I will renew your strength. ஏன்னா இதல்ல, இதை காட்டில் அதிகமாய் ஓடுகிறதற்காய் உன் கால்களை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் புதுப்பிப்பேன், நீ ஓடுவாய். ஓடி நான் உனக்கு வைத்திருக்கிற லட்சியத்தை அடையும்படிக்கு நீ ஓடுவாய் என்று கர்த்தர் சொல்றாரு. ஐயா,